ஆமாம் சார். ஆமாம் ஆமாம். இல்லை சார், அந்த விஷயத்தை அன்றைக்கி கிளைண்ட் மெயில் போட்டு கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. சார் இல்லை சார், நான் இப்போ பல்லாவரம் ஆஃபீஸ் வரைக்கும் வந்திருக்கேன். இல்லை, வீக்லி விசிட்டு, ஆல்சோ கொஞ்சம் ஃப்ரெஷர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு ஈவினிங் போல் கிளம்பிடுறேன் சார். சார் ஒரு ஒரு 5 மினிட்ஸ் சார். ப்ரோ ஆடியோ ரெடியா? ப்ளே. யார் இவன்? ஆடியோ லான்ச்ல வந்து அனிருத் மாதிரி ஆடிட்டு இருக்கான். ஸோ சொல்லுங்க மேடம், எப்படி தயிரே இல்லாமல் தயிர் சாதம் பண்ணணுங்கிற ஐடியா உங்களுக்கு வந்துச்சு? ஐயோ அதை கேட்குறே இல்லை. ஒரு நாள் எனக்கு கர்ட் ரைஸ் சாப்பிட்ணுன்னு ரொம்ப கிரேவிங்காக இருந்தது. வீட்டுக்கு போய் பார்த்தா வெறும் ரைஸ் இருக்கு, ஆனால் கர்ட் இல்லை. ஸோ அந்த ரைஸில் கொஞ்சம் தண்ணி, சால்ட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது. அது நாங்கள் எங்கள் உலக்க சேனலில் போஸ்ட் பண்ணால் வைரலாக போயிடுது. தயிரே இல்லாத தயிர் சாதமா? ரீசெண்டாக நடந்த கீழடி ஆய்வில் ஒரு உலக்கையில் சாம்பார் பொடி ஒட்டின்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா நம்ம பிராண்டுக்கு ஏன் உலக்கன்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்கன்னு? இதை கொண்டாட விதமாக தான் நம்மளோட உலக்க மசாலாவிலிருந்து 3 புது மசாலாவை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். பாவக்காய் மசாலா, பீட்ரூட் மசாலா, மாதுளை மசாலா. இந்த 3 மசாலா உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஹே, ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். இது என்ன ஆஃபீஸா இல்லை யூடியூப் சேனலா? வாங்க இங்க எல்லாரும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எல்லாரும்? ஆஃபீஸ் நேரத்தில் வேலை பார்க்காம என்ன பண்றீங்க? சார் நீங்கள் யார் முதல்ல? நான் இந்த சோனோட GM. உங்க மேனேஜருங்க. அவரை பார்த்துட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன். शर्ट हो गया? लिफ्ट ओके. தினேஷ், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நரேஷ் ஹாய், ஒரு ஷூட் போயிட்டு இருக்கு. 10 மினிட்ஸ் கழிச்சு நான் வந்துட்டா? தினேஷ், இன்னும் 5 மினிட்ஸ்ல CEO மீட்டிங் இருக்கு. சிஓக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க, நான் அப்புறம் வரேன். இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க? ஓகே தினேஷ். போலாமாடா? கீர்த்தி சுரேஷ் இங்கே குக்கிங் சேனலில் வீடியோ பண்ணுறதும், சரவணா ஸ்டோர்ஸ் எம்ப்ளாயிஸ்லாம் ட்ரெண்டிங்கான ரீல்ஸ் பண்ணுறதும், பெரிய பெரிய MNCஸோட CEOs பாட்காஸ்ட் பண்ணுறதுன்னு இன்னைக்கு எல்லாருமே கான்டென்ட் கிரியேஷன் உள்ளார இறங்கிட்டாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? நம்ம நாட்டில் கிரியேட்டர் எக்கனாமிக்ன்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ரீசெண்டாக யூடியூப் CEO நீல் மோகன் இந்தியா வந்திருந்தப்ப ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தார். அதாவது லாஸ்ட் 3 இயர்ஸில் உலக அளவில் கம்பேர் பண்ணையில் நம்ம ஊரில் தான் நிறைய கிரியேட்டர்ஸ் டெவலப் ஆகியிருக்காங்கன்னு, அதனால நிறைய பிஸ்னஸ் க்ரோத்தும் ஆகியிருக்குன்னு சொல்லியிருந்தார். இதோட ஒரு எஃபெக்ட் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிற கான்டென்ட் டு காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல். இது அப்டரோட 10 ட்ரெண்டிங் பிஸ்னஸ் மாடல்ஸோட செகண்ட் வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கான்டென்ட் டு காமர்ஸ் பிஸ்னஸ் மாடல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒரு பிராண்ட் எங்கேஜிங்கான கான்டென்ட் கிரியேட் பண்ணுறது மூலமாக ஒரு பெரிய ஆடியன்ஸ் நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுவாங்க. ட்ரெடிஷ்னலாக ஆட்ஸ் போடுறதை விட உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் போட்டாலே உங்கள் பிராண்ட் மேலே மக்களுக்கு பயங்கரமான ட்ரஸ்ட் பில்ட் ஆகும். இதுக்கு சில உதாரணம் பார்த்தீங்கன்னா, நைக்காங்கிற பிராண்ட் இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் ஆரம்ப காலத்தில் அவங்க மேக்கப் டியூட்டோரியல்ஸ் போட்டு தான் அவங்களுக்கான ஃபாலோவர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்க. சோல்டு ஸ்டோர்ன்ற ஒரு ஃபேஷன் பிராண்ட் இன்ஸ்டாகிராம் மூலியமா யங் ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ரீல்ஸ் வீடியோஸ்லாம் பண்ணி தான் அவங்களுக்கான ஆடியன்ஸை பில்ட் பண்ணாங்க. இவ்வளோ ஏன், தமிழ்நாட்டில் ஃபுல்லி ஃபிலிமிங்ன்ற பிராண்ட் அதே ஸ்ட்ராட்டஜியை தான் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ ரீசெண்டாக குக்குடுன்ற பிராண்ட் கூட குக்கிங் வீடியோ டியூட்டோரியல்ஸ் பண்ணி தான் அவங்க பிராண்டை பெருசாக்குனாங்க. சரி, இதை புரிஞ்சுக்க நம்ம ஒரு சினாரியோவை இமேஜின் பண்ணிக்கலாமே. நீங்கள் ஒரு வெல்னஸ் ஆப் வழியாக டயட் பிளான், ஒர்க் அவுட் பிளான்லாம் யூசருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி தர ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ இந்த ஆப்பை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான கான்டென்ட் பிளானை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னா, நம்மளோட ஆடியன்ஸ் யார், அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ் என்ன, அவங்களுக்கு எந்த மாதிரி கான்டென்ட் போட்டால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கண்டுபிடிக்க போகிறோம். டு ஸ்டார்ட் வித் இதை சிம்பிளாக ChatGPT யூஸ் பண்ணி ட்ரை பண்ணலாம். Find 5 different set of audience for my wellness app where I customize fitness and diet plans for user needs அப்படின்னு ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி அதுவே லிஸ்ட்டு பண்ணிடும். நீங்கள் 8 டைப் கேட்டாலும் லிஸ்ட்டு கொடுக்கும், 15 டைப் கேட்டாலும் லிஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் அதில் இருந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டாப் 3 செக்மெண்ட்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணத்துக்கு நம்மளோட வெல்னஸ் ஆப்புக்காக நான் வெயிட் லாஸ் சீக்கர்ஸ், உமன் வெல்னஸ் சீக்கர்ஸ், பிஸி ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்னு இந்த 3 செக்மெண்ட்டை ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 3 குரூப்புக்கு ஏற்ற மாதிரி கான்டென்ட் டாபிக்ஸை பிடிக்கணும். அதுக்கும் ஆரம்பத்தில் யூஸ் பண்ண மாதிரி ChatGPTயே யூஸ் பண்ணிக்கலாம். லிஸ்ட் 5 ட்ரெண்டிங் ரீல்ஸ் டாபிக்ஸ் ஃபார் வெயிட் லாஸ் சீக்கர்ஸ்னு கொடுத்தீங்கன்னா டாபிக்ஸை சஜஸ்ட் பண்ணும். அதிலிருந்து 3 டாபிக்ஸை செலக்ட் பண்ணி கான்டென்ட்டை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி நம்ம ஷார்ட் லிஸ்ட் பண்ண 3 குரூப்புக்கும் பண்ணிக்கலாம்.
இதே மாதிரி ஒன்ஸ் கான்டென்ட் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட கிரியேட்டிவிட்டி அண்ட் ஸ்கில் லெவல் ஒவ்வொரு கான்டென்ட் கிரியேட் பண்ணும்போது இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கும். உங்கள் பிராண்டையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இதே மாதிரி நீங்களும் உங்கள் பிஸ்னஸ்க்கான டாப் 3 செக்மெண்ட்ஸை கண்டுபிடிச்சி அவங்களுக்கான கான்டென்ட்டை பிளான் பண்ணி போட்டாலே நீங்களும் இந்த கான்டென்ட் கிரியேஷன் கேமில் இறங்கிடலாம். இப்போ இந்த மாடலில் இருக்கக்கூடிய மேஜரான பெனிஃபிட்ஸ் அண்ட் ரிஸ்க்கை பற்றி பார்க்கலாம். ஒரு மேஜரான பெனிஃபிட் என்னன்னா, இப்போவே நம்ம நாட்டில் 800 மில்லியன் ப்ளஸ் இன்டர்நெட் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ கான்டென்ட் கன்சப்ஷன் நாளுக்கு நாள் அதிகமாக தான் போகுது. ஃப்ரம் ஃபினான்ஸ் டு ஃபேஷன் எந்த டொமைன் எடுத்துக்கிட்டாலும் இன்ஃப்ளூயன்சர்ஸோட வாய்ஸ் தான் மக்கள் ஃபாலோ பண்ண போகிறாங்க. ஸோ உங்கள் பிராண்ட் இந்த ஸ்பேஸில் இருக்கிறது ரொம்ப அவசியம். அடுத்து இந்த மாடலில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கை பற்றி பார்க்கலாம். அட் சம் பாயிண்ட் உங்கள் கான்டென்ட் மக்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம தொடர்ந்து இனோவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஆரம்ப காலத்தில் உங்கள் கான்டென்ட்டுக்கு ட்ராக்ஷன் கிடைக்கிறதும் கஷ்டம். அதனால நிறைய காசை பர்ன் பண்ணுவீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பண்ணுறவங்க கான்டென்ட் கிரியேட் பண்ணுற கல்ச்சரும், கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற கல்ச்சரும் வளர்ந்துட்டே தான் இருக்கும். நீங்கள் எப்போ கான்டென்ட் கிரியேட் பண்ண போகிறீங்க? ஓகேல? சரி, நான் CEO மீட்டிங் போனோம். பை.